அதிமுக அரசால் கொண்டுவரப்பட்ட 7.5% இடஒதுக்கீட்டின் மூலம் மருத்துவ கனவு நனவாகியுள்ள அரசு பள்ளி மாணவர்களுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். இது குறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிவிப்பில் 7.5% இடஒதுக்கீட்டால் 2020இல் 435 பேர், 2021இல் 555 பேர், 2022இல் 584 பேர், 2023இல் 625 பேர் என ஒவ்வொரு ஆண்டும் மருத்துவ கனவு நனவான அரசு பள்ளி மாணவ மாணவியரின் இன்முகங்களை காண்பதில் எப்போதும் எனக்கு பெருமகிழ்ச்சி எனவும் 7.5% இடஒதுக்கீட்டில் மருத்துவ படிப்பில் சேரும் மாணவர்கள் என்னை நேரில் சந்தித்து வாழ்த்து பெற்றதும் 7.5% உள் இடஒதுக்கீட்டின் மகத்துவத்தை பறைசாற்றும் பேட்டிகளையும் கண்டு களிப்புற்றேன் எனவும் அதிமுக பொதுச் செயலாளர் தெரிவித்துள்ளார். மாணவ மாணவியரின் பெற்றோர்களைப் போன்றே எனக்கும் நெகிழ்வான தருணமாக அமைந்தது என்றால் அது மிகையாகாது எனவும் புரட்சி தலைவியின் ஆட்சியில் கொண்டுவரப்பட்ட 7.5% இடஒதுக்கீட்டின் மூலம் மருத்துவ கனவு நனவாகியுள்ள அரசு பள்ளி மாணவர்களுக்கு உளமான வாழ்த்துக்களையும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி தெரிவித்துள்ளார். மேலும் உங்களை போன்ற பல மருத்துவர்களை உருவாக்கும் நல்வாய்ப்பு கிடைத்ததற்கு அதிமுக பெருமை கொள்கிறது எனவும் ஏழை எளிய மாணவர்களுக்காக இன்னும் பல திட்டங்களை தர அயராது பொதுதளத்தில் உழைப்பதற்கான உத்வேகத்தை உங்களுடைய சாதனைகள் எனக்கு தருகிறது எனவும் தெரிவித்துள்ளார். நீங்கள் அனைவரும் உயர்கல்வியில் சிறந்து விளங்கி உலகின் தலைசிறந்த மருத்துவர்களாக கோலோச்சி தமிழ்நாட்டு மக்களுக்கு மகத்தான மருத்துவ சேவையினை அளிக்க வாழ்த்துகிறேன் என அதிமுக பொதுச் செயலாளர் தெரிவித்துள்ளார்.